ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. பாடம் 7 ஜக்காத்துடைய சட்டம். அதாவது அல்லாஹ் தாலாவுடைய பொருத்தத்திற்காக தன்னுடைய பொருளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு என்னது அந்த கொடுக்கறது தான் என்னது ஜக்காத். சரிங்களா? இப்போ அந்த ஜக்காத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஜக்காத்தை நிறைவேற்றுவதால் பொருளுக்கு என்னது பாதுகாப்பு கிடைக்கிறது. மேலும் பொருளுடைய கெடுதி இன்னும் அதனுடைய குழப்பத்திலிருந்து என்னது மனிதன் பாதுகாக்கப்படுகிறான் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. அதே மாதிரி எந்த ஒரு மனிதர் தனது பொருளுடைய ஜக்காத்தை நிறைவேற்றிட்டாங்களோ அவர் பொருளுடைய தீங்கை விட்டும் என்னது பாதுகாப்பு பெற்றுட்டாரு. இன்னும் ஜக்காத்தை நிறைவேற்றாதவருக்கு மிக கடுமையான தண்டனையும் இருப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தாலா சொல்கிறான். என்ன அப்படின்னு சொன்னால், நபி அவர்கள் கூறினார்கள், எந்த மக்கள் அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து ஜக்காத் கொடுக்க மறுக்கிறாங்களோ அவர்களுடைய இந்த பொருள் என்னது கடுமையான விஷம் நிறைந்த வழுக்கை தலை ஒரு பாம்பாக மாறி அது மறுமை நாள் என்ன பண்ணுமா, கழுத்தை சுற்றி கொண்டு அதனுடைய பற்களால் அவங்களுடைய தாடைகளை கடிச்சிட்டு நான் தான் உன்னுடைய பொருள், உன்னுடைய செல்வம், நீ சேர்த்து வச்சு இல்லை அந்த பொக்கிஷன் நான் தான் சொல்லி அது அந்த பொருள் எல்லாமே பாம்பா மாதிரி நம்மளை கொத்தும். ஜக்காத்துடைய சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜக்காத் கொடுப்பது ஃபர்லு. சரிங்களா? குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அது அறியப்படுகிறது. அதை யாராவது மறுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அது என்னது, அவர் காஃபிராகி விடுவார். யார் பொருள் அதிகமாக இருக்கும் நிலையில் ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் அவர் என்ன ஆகிடுவார், பெரும் பாவியாக ஆகிவிடுவார். இப்போ ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் முஸ்லீமாக இருக்கிறது, அவர் சுதந்திரமானவராக இருக்கார், முஸ்லீமாகவும் இருக்கார், அதிகமான பணம் காசு வச்சுருக்காருன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அவர் அறிவுடையவராக இருக்கணும், பருவமடைந்தவராகவும் இருக்கணும். அதே மாதிரி ஜக்காத் கடமையாகும் அளவு அவர் என்னது பொருளுக்கு உரிமையாளராக அவர் இருக்கிறது. அப்புறம் ஜக்காத்துக்கு தகுதியான பொருள், அடிப்படை தேவைகள் மற்றும் கடனை அவர் நீங்கவராக இருக்கணும். இப்போ நிறைய சொத்து பத்து எல்லாமே வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க கடனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண தேவையில்லை, ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. முதல்ல அந்த கடனை அடைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஜக்காத் கொடுக்கணும். அடுத்து 7வது பாயிண்ட் என்னென்னா, பொருளின் ஜக்காத்துடைய அளவு பிறை கணக்கின்படி 1 வருடம் தன்னிடத்தில் இருப்பது. அதாவது அந்த இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த குறிப்பிட்ட அளவு 1 வருஷம் வரை நம்ம இருந்தால் தான் என்னது நம்ம ஜக்காத் கொடுக்கணும். சரிங்களா? அந்த கணக்கை பிறை அடிப்படையில் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது ஜனவரி மாதம் வாங்குகிறாங்க அப்படின்னா அடுத்த வருஷம் ஜனவரி வரை அவங்க வச்சுருந்தா தான் அவங்க ஜக்காத் கொடுக்கணும். அந்த ஜனவரி மாதம்னு வைக்காமல் நம்ம பிறை கணக்கில் இப்போ மொஹர்ரமில் வாங்குறாங்க சொன்னால் அடுத்த வருஷம் மொஹர்ரம் வரை அவங்கள்ட்ட கையில் அந்த பொருள் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ஜக்காத் கொடுக்கணும். விளங்குதா? அதுக்கப்புறம் அடிப்படை தேவைகள், தங்கி இருக்கும் வீடு, அணியக்கூடிய ஆடைகள், வீட்டு சாமான்கள், பயன்படுத்தும் வாகனம், இவை மனிதனின் அவசிய தேவைகளும் உள்ளதாகும். சரிங்களா? இப்போ தங்கியிருக்க வீடு நிறைய வீடு இருக்குது, அவங்கள்ட்ட ஒரு 2 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 வீடு 2 காரு இந்த மாதிரி அதிகமாக இருக்குது. ஆனால் அவர் அது அவருக்கு அவசியமான, அவர் யூஸ் பண்ணுறதுக்கு அவர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, ஜக்காத் கொடுக்கணும் தேவையில்லை. அது அவருடைய அவசிய தேவைக்கு உள்ளதாகும். ஓகேவா? இப்போ இந்த பாடத்துடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஜக்காத்தின் சிறப்பு என்ன, ஜக்காத்தின் சட்டம் என்ன, ஜக்காத் கடமையாவதற்கான நிபந்தனைகள் எத்தனை, யாவை. அடுத்து எந்தெந்த பொருளெலாம் நம்ம ஜக்காத்து கடமை அப்படின்னு சொன்னால், தங்கம், வெள்ளி, காசு, பணம், வியாபார பொருட்கள், எந்த பொருட்கள்லாம் விற்கிற நியத்தில் அவங்க வாங்குகிறாங்களோ அப்படிப்பட்ட எல்லா பொருளுக்குமே அவங்க ஜக்காத் கொடுக்கணும். அப்புறம் பூமியின் விளைச்சல், வளர்க்கக்கூடிய பிராணிகள், ஓகேவா, அதுக்கும் ஜக்காத் கொடுக்கணும். அதாவது விற்கிறதுக்குன்னு வளர்ப்பாங்க இல்லையா பிராணிகள், அதுக்கு. ஜக்காத்துடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால், எந்த பொருட்கள் ஜக்காத் கடமையோ அவற்றுக்கு சரியத்தில் ஒரு விதமான அளவை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அளவு இருந்தால் அதுக்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பொருளுடைய இந்த குறிப்பிட்ட அளவு என்ன சொல்லுவாங்க அரபிக்கில் அப்படின்னு சொன்னால் நிசாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
அந்த யார்கிட்ட வந்து அந்த நிசாபுடைய அளவு வந்து அடைஞ்சிட்டாங்களோ அவங்க தான் என்னது ஜக்காத் கொடுக்கறதுக்கு அவர் மீது ஃபர்லாக்கப்படும். சரிங்களா? அப்படிப்பட்ட பெண்ணுக்கு சாஹிபே நிசாப், அதாவது ஜக்காத் கடமையானவர் என்று கூறப்படும். நிசாப்னா என்னென்னா அந்த குறிப்பிட்ட, அதாவது இந்த அளவுக்கு இருந்தால் அவங்க ஜக்காத் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த அளவுக்கு தான் இந்த நிசாப்னு சொல்லப்படுது. இப்போது தங்கத்திலோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 87 கிராமு 450 மில்லிகிராமு. வெள்ளியோட அளவு வந்து 612 கிராமு 360 மில்லிகிராம். காசு பணத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தங்கம் வெள்ளியில் ஏதாவது ஒன்று நிசாபுடைய அளவுக்கு பணம் இருப்பது. அதாவது இப்போ 87 கிராம் தங்கம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த 87 கிராம் பணத்தில் வந்து எவ்வளோ வருமோ அந்த அளவு அவர் காசு வச்சுருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார், ஜக்காத் வந்து கொடுக்கணும். வியாபார பொருட்களுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் வியாபார பொருட்களும் என்னது அந்த தங்கம் வெள்ளியின் ஏதாவது ஒன்று நிசாபுடைய அளவுக்கு சமமாக இருந்துச்சு. இப்போ தங்கத்தோடையோ இல்லை வெள்ளியுடைய அந்த நிசாப்னா அந்த அளவு, ஓகேவா, அந்த நிசாபுடைய அளவுக்கு வரை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அவர் காசு வச்சுருப்பார் இல்லையா, அப்போ அதை வந்து கணக்கு பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ காசையோ வியாபார பொருளையோ என்ன பண்ணால் அந்த தங்கத்தோடைய வெள்ளியுடைய இந்த அளவை வச்சே நம்ம கணக்கு பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க சிம்பிளாக. ஓகேவா? அடுத்து எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் வெள்ளியின் மதிப்பு இன்றைய காலத்தின் தங்கத்தின் மதிப்பை விட என்னது மிகவும் குறைந்ததாக தான் இருக்குது. சரிங்களா? தங்க அளவு வெள்ளி வந்து மதிப்பு கிடையாது. அப்போ வந்து எனவே வெள்ளியின் மதிப்பை பார்த்தால் மிக சீக்கிரம் என்னது ஜக்காத் கடமையாகிவிடும். எனவே வெள்ளியின் மதிப்பே பார்க்கப்பட வேணும். சரிங்களா? இப்போ வந்து அதோடைய மதிப்பு வந்து கம்மி. இப்போ வெள்ளியோட மதிப்பு தங்கத்தோட மதிப்போட கம்மியாக தானே இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காசையோ பொருளையோ எப்படி பார்க்கணும்னு சொன்னால் அந்த வெள்ளியோடைய அளவை வச்சு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜக்காத் வந்து சீக்கிரமாக கடமையாக்கப்படும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம அந்த வெள்ளியோட மதிப்பை வச்சு தான் நம்ம வந்து ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ ஜக்காத் கொடுப்பதோட அளவு என்ன அப்படின்னு சொன்னால் தங்கம் வெள்ளி காசு பணம் வியாபார பொருட்களின் முழு பொருட்களிலும் 40 1 பங்கு, அதாவது 2% வந்து கொடுப்பது வந்து ஃபர்லு. ஓகேவா? அடுத்து வந்து பூமியின் விளைச்சல், அதாவது பூமியோட அளவு எவ்வளவு இருந்தாலும் வானம் பார்த்த பூமியானால் வரும் விளைச்சலின் 10 1 பங்கு கொடுக்க வேண்டும். அதற்கு உஷ்ரு என்று சொல்லப்படும். மேலும் முளைப்பால் தண்ணீர் இறைத்து விளைய வைக்கும் பூமியானால் விளைச்சல் 20 1 பங்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். அதாவது என்னென்னா ஒருத்தவங்க நிலம் வச்சுருக்காங்க, அதில் வந்து தன்னாலேயே சரிங்களா இயற்கையாகவே அதாவது மழை பெய்யுது மூலமாக அது விளைச்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்ம எப்படி ஜக்காத் கொடுக்கணும், 10 1 பங்கு கொடுத்தா போதும். அதையே இடம் வாங்கி போட்டு அவங்க பராமரித்து தோட்டம் தரம் வச்சு அவங்க பராமரித்து விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், 20 1 பங்கு ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் முதலியவற்றில் என்ன பண்ணணும், ஜக்காத் கடமையான ஷரியத் பல்வேறு அளவுகளை வந்து என்ன பண்ணியிருக்கு, நிர்ணயித்துள்ளது. மேலும் அவற்றின் ஜக்காத்தின் அளவையும் பல்வேறு விதத்தில் நிர்ணயம் செஞ்சுள்ளது. இப்போ இந்த பாடத்தோட கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால் எந்தெந்த பொருட்களின் ஜக்காத் ஃபர்லாகும், தங்கம் வெள்ளி நிசாபை கூறுக, வியாபார பொருட்கள் நிசாபை கூறுக, ஜக்காத்துடைய அளவை விளக்குக. ட்ரீம் அல்லமா கோர்ஸ் இதில் வந்து ஜாயின் பண்ணுற விருப்பம் உள்ள ஒன்லி லேடிஸ் மட்டும் கீழே வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது.